அன்பார்ந்த தோழர்களே, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல் சட்டத்தின் அடிப்படையில் பல ஆண்டுகளாக பல்வேறு மத்திய அரசினுடைய மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து ஜனநாயக வழியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வரையறைக்கு உட்பட்டு போராடிய பல நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது இந்த மத்திய அரசாங்கம். ஆனால் அந்த வழக்கு என்ன ஆனது? அந்த வழக்கு நிலுவையில் போடப்பட்டு அவர்களுக்கு எந்த பிணையும் கிடைக்காமல் இன்றைக்கு பல ஆண்டுகளாக சிறையில் வாடி வரக்கூடிய பல மாணவர்களும் உண்டு. உமர் காலித் என்ற உட்பட பல மாணவர்கள் இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டு 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனது. அதே போன்று இன்றைக்கு இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து அரசியல் ரீதியாக பயணப்பட்ட பல்வேறு அமைப்புகள் தடை செய்யப்பட்டு இந்த தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இன்றைக்கு அடைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வழக்கும் நிலுவையில் இருக்கின்றன. பிணை மறுக்கப்படுகிறது. இந்த வழக்கில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வழக்கினுடைய நிலைமை என்ன என்பதனை ஆராய ஊப்பா சிறைவாசிகளுக்கு எப்பொழுது விடுதலை என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கருத்தரங்கில் மேனாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்களும், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தியாகு அவர்களும், SDPI கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களும், வெல்ஃபேர் கட்சியினுடைய மாநில தலைவர் KS அப்துல் ரஹ்மான் அவர்களும், நான் உட்பட பல்வேறு நபர்கள் இந்த வழக்கின் தன்மைகள் குறித்து, இந்த வழக்கில் நடந்த உண்மை சம்பவங்கள் குறித்து கருத்துரை நிகழ்த்த உள்ளோம். அனைத்து தோழர்களும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த உண்மை சம்பவங்களை மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.